எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் முதலாளி மட்டும் நானு அசம்பிள் ஆயிட்டோம். ஐபிஎல் நடக்க போகுது. எல்லா டீமும் பார்த்துட்டு இருக்கோம். லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ், அதாவது இந்த பெருசா யானை படம் போட்டு எல்லா எம்லம் ரெடி பண்ணி இந்த குறுக்க இப்படி கோடு போட்டு ஃபுட்பால் ஜெர்சி மாதிரி போட்டு அவங்களுடைய கேம்பை வந்து சென்னையில நடத்தும் அதே லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். அந்த டீம் தான் பத்தி பேச போறோம். டீம் ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் நான் படிக்கிறேன். அங்கிருந்து வி வில் டேக் இட். ரிஷப் பந்த், ஹூஸ் அண்டர் மோஸ்ட் ப்ரெஷர் அப்படின்லாம் இர்ஃபான் பத்தான் சொன்ன ரிஷப் பந்த் தான் கேப்டனு. யுவராஜ் சிங் டிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அடுத்தது அப்துல் சமாத், அக்ஷத் ரகுவன்ஷி, ஆயுஷ் பதோனி, மேத்யூ பிரிட்ஸ்கி, முகுல் சௌத்ரி, ஹிம்மத் சிங், ஜாஸ் இங்கிலீஷ் கல்யாணம் பண்ணல, ஹனிமூன் போறேன் போகல, அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்லாம் போட்டு நிறைய காம்பினேஷன்லாம் பண்ணி அங்கேருந்து ரிலீஸ் ஆகி இங்கே வந்து இருக்கிற ஜாஸ் இங்கிலீஷ், ஏடன் மார்க்ரம், அதாவது இவங்களோட யூனிவர்ஸ் எல்லா யூனிவர்ஸ்லையும் ஆம்னி பிரசண்டா இருக்கிற அந்த ஏடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரான், T20க்குனே நேர்ந்து விட்டு அந்த நிக்கோலஸ் பூரான், வனிந்து அசரங்கா, அவரும் இந்த மாதிரி T20க்கே நேர்ந்து விட்டு, ஆனால் இன்றைய மார்க்கெட்டுக்கு போய் இதுல எல்லாம் அன்சோல்டா போய் உட்கார்ந்துருக்கிற இப்போ இன்ஜூரா இருக்கிற அசரங்கா, அர்ஷில் குல்கர்னி, மிச்சல் மார்ஷ், படாத பட்டதுல அடிப்பட்டதெல்லாம் இந்நேரம் சரியாகி வந்திருக்க அந்த மிச்சல் மார்ஷ், ஷாபாஸ் அகமது, ஆகாஷ் சிங், அவேஷ் கான், முகமது ஷமி, மோசின் கான், ஆண்ட்ரிக் நாக்கியா, பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் ரதி, மணிமாறன் சித்தார்த், நமன் திவாரி, அர்ஜுன் டெண்டுல்கர் கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்க அந்த அர்ஜுன் டெண்டுல்கர், மாயங்க் யாதவ், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காங்க. பட்டாளத்தை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? அவரும் வந்து வருஷம் வந்து அதிகமா பிரைஸ்ல பே இருக்குன்னு பார்த்தாரு. இந்த வருஷம் அவரால் முடியல. அவர் கேமரன் கிரீனுக்கு ஆசைப்பட்டாங்க, எல்லாருக்கும் ஆசைப்பட்டாங்க, பட் அவங்களால முடியல. பட் தே ஹாவ் அ ஃபிக்ஸட் டாப் 4. அதை வச்சு அவங்க வந்து ஒப்பேத்தலாம்னு நினைக்கிறாங்க. தே கேன் கோ த்ரூ த நெக்ஸ்ட் லெவல்னு. பண்ட்டும் வந்து சொன்ன மாதிரி அண்டர் லாட் ஆஃப் ப்ரெஷர்ல இருந்தாரு. பட் ஹி ஹஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் இட். யுவராஜ் சிங்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவரோட 2 நாள் ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. அதாவது அவரோட இந்த தடவை பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அவர் போஸ்டர் எல்லாம் போட்டு நாங்க ரூம்ல தொங்க விடுவோம்ன்ற தான் பேசியிருக்காங்க. பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தியர் டாப் பவுலர்ஸ், டாப் பேட்ஸ்மேன். பட் அது எண்ட் ஆஃப் த டே அவங்களோட பவுலிங் லைனப் தான். அவங்க வந்து எப்படி மாயங்க் யாதவ் ஃபிட் ஆவாரா, ஏன்னா பிப்ரவரி 90% லோடிங்னாங்க. அதுக்கப்புறம் எந்த நியூஸும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ ஷமி எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து தே ஹாவ் அவேஷ் கான். அவர் நீ சர்ஜரி பண்ணாரு போன வருஷம். அதுக்கப்புறம் என்ன அப்டேட்ஸ் எதுவும் பெருசா இல்லை. பட் அவர் SA20க்கு போய் அவங்க டீமோட ப்ராக்டிஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி இஸ் ஆல்சோ பேக் ஆன் தி மெண்ட். ஸோ அவர் பராத் தருண் வேற அவங்க கோச் வந்திருக்காங்க. ஸோ இட் would be a very good bowling lineup compared to last year. அதுவும் வந்து தே கேன் கோ இன் ஃபார் அ பியூர்லி இந்தியன் ஆல் ஆன் இந்தியன் பேஸ் அட்டாக் மாதிரி போகலாம் அவங்க லாஸ்ட் டைம் மாதிரி. இப்போ இருக்கிற இதுக்கு அவங்க நோக்கியா வளர்றதுக்கு ஆல் அவுட் இந்தியன் பேஸ் அட்டாக் போனது தான் பெட்டரு. பட் அதான் அவங்களால என்னன்னா பெரிய பிரச்சனை என்ன, எல்லாரும் ஒரே சமயத்தில் இருப்பாங்களா, ஃபிட்டாக இருப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை தான். பட் ஐ திங்க் எல்லாருமே ஃபிட்டாக இருந்தாங்கன்னா அவேஷ் கான், மயங்க், ஷமி, மோசின் கான் வந்து பேக்கப். மோசின் கான் டொமாட்டோ கெச்சப்பா. ஆமா. போன வாட்டி பிரின்ஸ் யாதவ் கஷ்டப்பட்டு போட்டாரேடா அவங்களுக்கு தேவையான நேரத்துல ஆளே இல்லாதப்பெல்லாம். எப்ப அதான் இப்ப ஆள் இருக்காங்கல்ல. தலைவர் அர்ஜுன் டெண்டுல்கர். அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து நம்ம வந்து ட்விட்டர்ல வந்து நிறைய பேர் வந்து அவரு வந்து பயங்கர இதுவா போடுறாரு, கல்யாணம் முடிச்சுட்டு வந்து வர்றாரு, இதுக்கு விளாடுறாரு அப்படின்னு போடுறோம். பட் உள்ள போய் டேட்டா பார்த்தா ஒரு ஓவர்ல 20 ரன் கொடுத்துருக்காரு, ஒரே ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது இருக்கலாம். பட் ஒரு லெவல் இருக்கு, அந்த வந்து தெரியல, பார்ப்போம். ஐ டோன்ட் திங்க் ஸோ வில் பிளே. சரி, இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க strategy has always been very clear. We will load our batting with foreigners, all proven foreign top heavyweights. அந்த பேட்டர்ஸ் மார்ஷ் அடிச்சு நொறுக்குவாரு, மார்க்கம் அடிச்சு நொறுக்கிட்டாரு போன வாட்டி. அந்த மாதிரி அவங்க நிக்கோலஸ் பூரான் அடிச்சு நொறுக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு டாப் ஹெவி ஃபாரின் பேட்டர்ஸை வச்சுக்கிட்டு. மேபி இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க எப்பவுமே லோட் பண்ணியிருக்காங்க. தருணும் வந்தனால அதே அப்ரோச் அவங்க இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்டா போவாங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல்டா, இன்னும் கொஞ்சம் பிளான் பெட்டராகவும். ஹி வில் ஸ்ட்ரீம்லைன் த இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் பெட்டர். இவங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் வந்து ஹசரங்கா ஃபிட் அண்ட் அவைலபிள் அப்படின்னா ஹி இஸ் அ வெரி குட் பிரிட்ஜ் பிட்வீன் த டூ. அந்த ஃபாரின் பேட்டர்ஸ் அண்ட் பேட்டர் ஹெவி இருக்கும் இந்த பவுலர்ஸ்க்கும். இந்த ஆயுஷ் பதோனி பிளஸ் ஹசரங்கா இவங்க 2 பேருமே வந்து வெரி டூ கீ வைட்டல் எலிமெண்ட்ஸா இருப்பாங்க. பட் ஹசரங்கா ஃபிட்னஸ், அவர் ஃபார்ம் தொடர்ந்து இது பண்ணுவாராங்கிறது எனக்குலாம் தெரியல. இதுதான் அவங்க மேக்கப்பா இருக்கும், ரஃப் மேக்கப். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இது சொன்னது தான் எக்ஸாக்டா 4 ஐ திங்க் 3 ஃபாரின் பிளேயர் ஷோர் ஷாட் டாப் 3 பந்துன்னு வச்சுப்போம். அந்த இன்னொரு ஃபாரின் ஆப்ஷன் வந்து இப்போ அசரங்கா ஃபிட்டா இல்லைன்னா இப்போ நோக்கியா விளையாடுறதுக்கு பதில் அவங்க இங்கிலீஷ் அந்த மாதிரி இன்னொரு ஃபாரினரும் விளையாடலாம். பட் ஆனால் விளையாடினா அது எங்க பொசிஷன் வைஸ் ரொம்ப இதுவாயிடும். அதுக்கு அவங்க பிரெட்ஸ்கியே விளையாடிட்டு போயிடலாங்கிறேன் நான். தப்பு இல்லை அப்படி பண்ணா. இல்ல பட் பந்தே வந்து இப்ப என்னன்னா நம்பர் 3 வேணும்னு நடம் பிடிக்கிறார். அவர் நம்பர் 3ல செஞ்சுரி அடிச்சேன் அப்படின்னு. இப்போ அதுவே ஒரு ஸ்லாட் இறங்கி பூரான் கீழே வந்தாருன்னா வச்சுப்போம், நம்பர் 4 வந்தாருன்னா நம்பர் 5 நம்பர் 6ல இவங்க விளையாடுறதுக்கு வேற யாரும் இல்ல. ஆனா சொல்ல மாதிரி பதோனி 5 வச்சுட்டு பிரெட்ஸ்கி 5 வச்சுட்டு பதோனி 6 கொடுங்க, என்ன தப்புன்னு கேட்கிறேன். இல்ல ரொம்ப கீழே போவோம். அந்த இடத்துல அவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாங்களா? பவர் ரேட்டிங் வந்து ஆக்சுவலா டொமஸ்டிக் பவர் ரேட்டர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சமாஜ் ஆக்சுவலா போன தடவை அவங்க ஆக்சுவலா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. 4 கடைசியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. முகுல் சௌத்ரின்னு ஒருத்தர் சைன் பண்ணியிருக்காங்க. அவரும் வந்து அந்த நம்பர் 5 நம்பர் 6 நம்பர் 7ல அவங்க ராஜஸ்தான் நினைக்கிறேன், ராஜஸ்தானுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் போகணும். அதாவது எல்லா நல்ல பிளேயரும் நாங்க இது பண்றோம்னு சொல்றதுக்காக டாப் 4ல விளையாடுற ஒருத்தரை கொண்டு வந்து ஹிம்மத் சிங் 2 மேட்ச் கொடுத்தாங்க போன தடவை. ஹிம்மத் சிங் வந்து மாஸ்டர் கோயில் நினைக்கிறேன்ல. ஆனா அவர் ஒன்றும் பண்ணல. அவர் இல்ல அது வேற யார் இவங்க ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்த்தனா லைக் அர்ஷின் குல்கர்னி ஷபாஸ்லாம் ஓகே. அவர் பேட்ஸ்மேனா பவுலரானு எனக்கு தெரியல. ஒரு பெரிய ரவுடியா பார்க்கணும், சொல்லுங்க நான் என்ன பண்ணணும். அதான் இப்ப இல்லடா, இப்ப ஷபாஸ் தான் விளையாடி ஆகணும். அவங்க ஏன் அர்ஜுன் டெண்டுல்கர் ஓபன் பண்ணுவார்ல? யாரு ஓபன் பண்றதுக்கு மார்ஷல் எல்லாரும் வந்து டாப் ஆர்டர்ல நடம் பிடிக்கிறாங்க. சோ கீழே விளையாடணும்னா ஷபாஸ் இல்லனா அவங்க அப்பாவே ஓபன் பண்ணிடலாம். அர்ஜுன் டெண்டுல்கர் சொல்றீங்களா? அர்ஜுன் குல்கர்னின்ற அர்ஜுன் டெண்டுல்கர் சொன்னாரு முதலாளி. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்களே. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் இப்ப மயங்க் யாதவ் இஸ் நாட் கோயிங் டு ப்ளே ஆல் தி மேட்சஸ். அவேஷ் கான் வந்து ரிகவரிங் ஃப்ரம் இன்ஜரி. நமன் திவாரி will get his chances. வேணா பாரு. அதான் எத்தனை பேருக்கு சான்ஸ் கொடுக்குறது? மோசின் கான், நமன் திவாரி, நிறைய ஃபாஸ்ட் பவுலர், பிரின்ஸ் யாதவ், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சான்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்கு. 3 ஃபாஸ்ட் பவுலர் சுத்தி விளையாடலாம். ஒரு மேட்ச் மாத்தி விளையாடினா கூட அத்தனை ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. எல்எஸ்சில வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க டெண்டுல்கரை. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 3-4 மேட்ச் கொடுக்கணும்ன்றத பேசியிருக்க மாட்டாங்க இல்லையா? இல்ல அதுக்காக இருக்கிறாரு தேவையில்லாம அவங்க வந்து அதுக்கு அவங்க ரிலீஸே பண்ணிருக்கலாம். இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, மோர் கேம் டைம் ரொம்ப கம்மியா கிடைச்சதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆமா, கேம் டைம் தோத்து குவாலிஃபை ஆக மாட்டோம்னு கடைசி 4 மேட்ச் கொடுக்கறது தான் கேம் டைம் அப்படின்னு சொல்ல. நீ சொன்னியே ரத்தர்ஃபோர்டு வந்து இது பண்ணிட்டா ஸ்கேம் பண்ணிட்டாருன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ற வரைக்கும். அந்த மாதிரி இப்ப அவர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு. ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண அர்ஜுன் டெண்டுல்கர் அவரோட காட்டுவார். போடுங்க சொல்லுங்க, அப்புறம் நான் ஏதாவது சேஞ்ச் இன்னும் ஐபிஎல் இன்வால்வ் ஆயிருக்காருன்றதான் டீல். ஓகே, மிச்சல் மார்ஷ் மார்க்ரம் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் ஒன்டவுன் வந்து பூரான் தான் போவார். என்ன பொறுத்த வரைக்கும் பூரான் தான் போகணும். 3-4 பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆயுஷ் பதோனி வருவாரா? ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத் 6, 7 வந்து ஹசரங்கா ஃபிட்டா இருந்தா ஹசரங்கா வருவாரு. அப்டி 7ல போட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஹசரங்கா இல்லனா நான் ஸ்ட்ரைட் அவே ப்ளே பிரெட்ஸ்கி. 8 வந்து ஷபாஸ், 8 ஷபாஸ், 9 வந்து இவங்க அதென்ன அவேஷ் கான், ஷமி பிளஸ் மயங்க் யாதவ், திக்வேஷ் ரதி வந்து இம்பாக்ட் சப். 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். திக்வேஷ் ரதி தான இம்பாக்ட் சப். திக்வேஷ் ரதி அவ்வளவுதான். அவங்க they can manage. இப்ப ஸ்பின் ஒரு ஆயுஷ் பதோனியும் பவுலிங் போட்டுட்டு தான் இருக்காரு. ஷபாஸ் அஹ்மத், திக்வேஷ் ரதி 3 பேர் வச்சு they can manage at least ஒரு 4 ஸ்ட்ரைட் அவே பிரெட்ஸ்கி ஆடிடலாம். ஆமா, சோ ஹசரங்கா வந்து நீ நம்பி இருக்கணும்னு இல்ல. if he's there இங்கிலீஷ் வந்தா 4 மேட்ச் இங்கிலீஷ் வந்துருவாரு. இங்கிலீஷ் உள்ள வந்துருவாரு. பட் இங்கிலீஷ் எங்க விளையாடணும்? அந்த பிரெட்ஸ்கி ஸ்பாட்ல தான்டா. எந்த பொசிஷன்ல? 5-6 எங்க இடம் கிடைக்குதோ அங்க விளையாட வேண்டியதுதான். அதுதான் நான் சொல்றேன், அவுட் ஆஃப் பொசிஷன் விளையாட வேணாம். 5-6க்கு விளையாடுறதுக்கு இந்தியன் அதாவது ஒரு 4 மேட்சுக்கு மாத்தணுமான்னு கேக்குறேன். மாத்தணும். இப்ப பிரெட்ஸ்கி வந்து அதுக்கு பதிலா ஜாஸ் இங்கிலீஷ் வந்துட்டா. பிரெட்ஸ்கிமே டாப் 4ல தான் விளையாடிருக்காரு. ஓபனரா இருந்து டாப் 4 விளையாடிருக்காரு. 4ல இருந்து 5 ஒரு தள்ளி விளையாடுறாஜா. இஸ் ஃபிளெக்சிபிள். அவர் வந்து மோர் கொஞ்சம் இவங்களுக்கு வந்து நான் போன வருஷம் அதே இதுதான். போன வருஷம் ராஜஸ்தான் சஃபர் பண்ண அதே இதுதான். ஆல்ரவுண்டர் இல்லாம அந்த 7-8 வந்து கஷ்டப்படுவாங்க. டேய் ஏன்டா ஆல்ரவுண்டர் இல்லைங்கிற? உனக்கு நான் அதோனி ஃபில்லின் பவுலர் இருக்காரு, ஷபாஸ் இருக்காரு,
அசரங்கா ஃபிட்டா இருந்தா அசரங்காவும் இருக்காரு. அசரங்கா இல்லைன்னு வச்சுக்கோ, அப்ப கூட ஆயுஷ் பதோனியும் ஷாபாஸும் இருக்காங்கல்ல ஃபில் பண்றதுக்கு. பேக்கப் பண்ண ப்ராப்பர் முடியாது. ஆல்ரவுண்டர் பேஸ் ஆல்ரவுண்டர் வேணும்னா ஒருத்தர் இருக்காரு, ரெடியா இருக்காரு. இல்ல ஈவன் அதர்வைஸ் அவங்களுக்கு ஃபில் பண்றதுக்கு பவுலர்ஸ் இருக்காங்க. மார்க்ரம் 2 ஓவர் போடுவாரு. இல்ல ஃபில் பண்றதுக்கு இருக்காங்கடா, பட் ப்ராப்பரா இப்ப ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர், அவர் வந்து இப்ப டீம்ல வந்து இப்பன்ல விட்டுருக்கோம். ஜடேஜா அக்சர் அந்த மாதிரி இல்ல. எண்ட் ஆஃப் த டே எத்தனை பேர் இருந்தாலும் எப்படி யூட்டிலைஸ் பண்றதுதான் கொஸ்டின். பண்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்றதுதான் மேட்டர். நீ அவருக்கு நீ சொன்ன எல்லா பேரும் கொடுத்தாலும் பண்ட் ஒழுங்கா யூஸ் பண்ணுவாரான்றதான் கேள்வி. எல்லாம் மார்க்கம் 2 ஓவர் தள்ளிடுவாங்க பவர் பிளேல, அந்த மாதிரி தான். சோ அதை பொறுத்து தான் இருக்கு. நம்ம சொல்லலாம் இவங்க இல்ல அவங்க இல்லன்னு சொல்லி, பட் பண்ட் யூஸ் பண்ணுவாரா ஒழுங்கான்றதான் கேள்வி. இன்னொன்னு வந்து இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேற, கௌதம் கம்பீர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேற. ஐபிஎல் முடிஞ்ச உடனே பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் நாங்க ஓடிஐ டீம் எடுக்க போறோம். கொஞ்சம் புதுசா பெர்ஃபார்மன்ஸ் சொன்னாரா இல்ல ஐபிஎல் பிளான் ரெடியா இருந்தாங்க, பட் ஓரளவுக்கு பாப்பாங்கல்ல. சோ பண்ட் வந்து இப்போ செகண்ட் லைன் கீப்பரா இருக்காரு ஓடிஐ செட்டப்ல. ஐபிஎல் வந்து ஓடிஐ எடுக்கிறாங்க அப்படின்னா பொறுமையா ஒரு 40 பால் 50 அடிக்கணுமா, 45 பால்ல வாய்ப்பு இருக்கு அடிக்கிறதுக்கு. நிறைய பேர் வந்து தே கேன் ஸ்டார்ட் அப், யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு. பட் அவுட் ஆகாம ரன் அடிக்கணும், அதான் பாப்பாங்க. பாப்போம். சரி, வேற ஏதாவது ஃபாஸ்ட் பவுலிங் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. குஜராத் இருக்கு, பட் இவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் லைன் அப் நிறைய இருக்கு. உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா மயங்க் யாதவ், நீங்க சொல்ற உங்களுடைய 3 வந்து ஷம்மி, அவேஷ், மயங்க் யாதவ் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வெளியில வந்து மோசின் கான் இருக்காரு. he could straight away walk in. ஃபிட்டா இருந்தா he could walk into most playing 11s in IPL. இவரு இருக்காரு, நமன் திவாரி is recognized as a very good bowler. பிரின்ஸ் யாதவ் இருக்காரு, he did the job for them. ஆகாஷ் சிங் மாதிரி ஒருத்தர் நியூ பால் வேல்யூ இருக்கு நிறைய. இவ்வளவு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவங்க வெளியே வச்சிருக்காங்க. மட்டும் வந்து கடைசியா எப்ப காம்படிட்டிவ் மேட்ச் விளையாண்டான்னு தெரியல. 2 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட, இல்ல 1.5 வருஷம் ஆச்சு விளையாண்டு. ஆமா, அதுக்கப்புறம் அவர் பேசவும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. வந்த புதுசுல 140ல அந்த ஹைட்ல இருந்து போட்டாரு. இப்போ 125 தான் போடுறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்போதைக்கு அவரை நெட் பவுலரா வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இவ்வளவு சொல்லுவியா? பலகாலமா அந்த எல்எஸ்சியில இருக்காரு. பாப்போம். பரத் அருண் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கோச் வந்து இவ்வளவு நல்ல இது கிடைச்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் அ பிக். அதை அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேஸ் பவுலிங் அந்த 12 ஓவர் they will look to nail it with the best available option. இந்த ஃபாரின் ஹெவி வெயிட்ஸ் பேட்ஸையும் they look to nail it. பந்தோடைய ஃபார்ம் வச்சு they'll maximize. ஸோ இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த். வீக்னஸ் வந்து அதான் அவங்க இருந்த ஒரு நல்ல இந்தியன் ஸ்பின்னர் விட்டுட்டாங்க. இருக்கிறத வச்சு போய்த்த வேண்டியதான். அந்த ஷாபாஸ், திக்வேஷ் ரதி வச்சு இது பண்ண வேண்டியது. பாப்போம் என்ன பண்றாங்க. கோச் வந்து போன வருஷம் லேங்கரும் ஜயக்கானும் முட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை அந்த ப்ராப்ளம் இருக்காது. லேங்கர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பாத்துக்குவாருன்னு எதிர்பார்க்கிறேன். பட் அதுக்கு முட்டிக்கிறது மூடி வந்துட்டார்ல அவரு. இப்ப மேல ஒருத்தர் இருக்காரு, டைரக்டர் மூடி இருக்காரு. ஐ மீன் லேங்கருக்கே தான் இருந்தாரு ஜயக்கான் இந்த ஹைராக்கில. இப்ப மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட். எல்லாத்தையும் மேல இருக்காரு. அந்த எண்ட் ஆஃப் தி டே பண்ட் எப்படி ராலி பண்றது, how is he managing the teamன்றதா முக்கியம். அப்போ பட் குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்னு கேட்டா அன்பார்ச்சுனேட்லி நோ. நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து நம்ம குவாலிஃபை ஆக மாட்டோம்னு சொல்லிட்டோம். பட் அவங்க டாப் 4ல மார்ஷ் எல்லாம் வந்து இப்படி அடிப்பாரா? அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன் இவ்வளவு சொல்லு. இல்ல மார்ச் தான், மார்க்கமும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் அதான் டாப் 4 மட்டும் அடிச்சா பத்தாது. அதனால ஐ டோன்ட் திங்க் they will qualify. ஸ்டில் ஃபீல் அந்த ஆல்ரவுண்டர் லோவர் ஆர்டர் வந்து கிளியரா இல்ல. பந்து திட்டு வாங்குவாரு, கூப்பிட்டு ரசம் ஊத்திட்டு திட்டுவாரு அப்படின்னு சொல்றீங்க முதலாளி? எனக்கு என்னமோ they might sneak in தோணுது. ஓகே, ஸோ முதலாளி வந்து முதல் டீம் சொல்லியிருக்காரு குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு. இது வரைக்கும் டீம்ல வந்து ராஜஸ்தான், ஜிடி சார் சொல்லாம எல்எஸ்ஜி சொல்லியிருக்காரு முதலாளி முதல் டீம் குவாலிஃபை ஆகும்னு. மட்டும் இது வரைக்கும் சொன்ன 4 டீம் எதுவுமே சொல்லல. 5 டீம் வரைக்கும் சொல்லலாம், ஒன்னும் எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம் நம்ம. நான் வந்து சன்ரைசர்ஸ் சொல்லியிருக்கேன், இந்த டீம் குவாலிஃபை ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ முதலாளி வந்து எல்எஸ்சி குவாலிஃபை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் சொல்லுங்க, இந்த டீம் குவாலிஃபை ஆகுமா இல்லையானு, என்ன பிளேயிங்ல ஒன்னோட போகணும், யார் 4 ஓவர்சீஸோட போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் எல்லா டீமும் பண்ணுவோம் கண்டிப்பா. எந்தெந்த டீம் குவாலிஃபை ஆகுது அப்படின்னு பார்ப்போம். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி we can close. We'll back to the other teams. We'll sign off with this. Your squad. Bye.